சிக்கல் வரும்போது நமக்கு அது ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் அமையலாம்ல. பிறரின் வீழ்ச்சியில் வளர்ச்சி காணக்கூடிய பண்பு இந்தியாவுக்கு எப்போதும் கிடையாது. இந்தியா தன்னுடைய சொந்த திறமையால் வெல்லும். இன்னொருவரின் வீழ்ச்சி நம்முடைய வெற்றி அல்ல. நம்முடைய வெற்றி எப்போதுமே வானளாவிய வெற்றியாக தனியாக இருக்கும் என்பதை ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக பதிவு செய்து கொண்டு நான் என் கருத்தை வைக்கிறேன். ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள். அதில் காவல்துறை, இராணுவம் என்ற தூண் பேசிடுச்சு. நீங்கள் 4வது தூணின் பிரதிநிதியா அசோக சக்கரமா அசோகா உட்கார்ந்துருக்கீங்க. நான் மக்களின் குரலாக சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது முன்னாள் காவல்துறை தலைவர் ரவி அவர்கள் மிக அழகாக பங்களாதேஷுடைய வரலாறை பதிவு பண்ணார். அதில் முக்கியமாக விடுபட்டது என்னென்னா, பங்களாதேஷ் 71 உருவானது. உருவாக காரணமாக இருந்தது என்னங்கிறது பார்க்கணும். மொழி உணர்வு. கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேசமும் பாகிஸ்தானும் மார்க்கத்தால் முஸ்லிம்கள் தான். அவருடைய தாய்மொழிக்கு ஒரு இழுக்கு என்ற போது அவர்கள் நாட்டையே உடைக்க தயாராக இருந்தார்கள். நாம் எப்போதுமே பக்கத்து வீடு பற்றி எரியும் பொழுது எரியாத வீட்டில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதான் முதல்ல தீ நமக்கு பரவிடக்கூடாதுல்ல. தீயணைப்பு வாகனம் எரியிற வீட்டுக்கு தண்ணீரை தெளிப்பதற்கு முன்னால எரியாத வீடுகளை முதல்ல காப்பாற்றுவாங்க அல்லவா? தாய்மொழி இழிவு செய்யப்படுவது. இன்னைக்கு உலக தாய்மொழி நாள் எது? வங்காளிகளுடைய தாய்மொழி நாள் தான். ஆனால் மொழிக்காக உயிர் கொடுத்த தமிழர்களுடைய தமிழ்தான் உலக தாய்மொழி நாளாக இருந்திருக்கணும். நாம் ஒரு தனி நாடா இல்லை, தமிழ்நாடாக இருக்கிறோம். அதனால பங்களாதேஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மொழி உணர்வு ஒரு புதிய நாட்டை உருவாக்கியது. அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் படையை அனுப்பி அந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். அதாவது சரியா சொல்ல போனா வங்காளிகளுடைய தன்மானத்திற்கு பாதுகாப்பு தருவதற்கு இந்தியா ராணுவம் அனுப்பப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி வரிசையில இருந்த வாஜ்பாய் அவர்கள் துர்காவே வருக என்று இந்திரா காந்தி அம்மையாரை பாராட்டிய வரலாறுகள் உண்டு. ஆனால் தாய்மொழி இழிவுபடுத்தப்படுவது என்பது எவ்வளவு பெரிய அபாயத்தை உண்டாக்கும் என்பதை இன்றைக்கு ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிற மொழிகளுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்கிறார்கள் இல்ல, இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் வந்துடுறேன். இன்னைக்கு டாக்கால ஏற்பட்டிருக்கிறது மொழி பிரச்சனை இல்ல இல்ல, அடிப்படை அந்த டாக்கா என்று ஒன்று உருவானதுக்காக அவமதிக்கப்படுதல். இன்றைக்கு தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, பிற மொழிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பதை தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? நீ அழகா சொன்னார், இது ஒரு ட்ரிக்கர். ஒரு செயலுக்கு பல காரணங்கள் இருக்கும். உடனடி காரணம் ஒன்று இருக்கும். இது உடனடி காரணம். இந்த கோட்டாங்கிறது உடனடி. ஆமா, உலக போருக்கு காலனி ஆதிக்க போட்டி பறந்துபட்ட காரணமாக இருந்தாலும் ஒரு செர்பிய இளைஞனால ஆஸ்திரிய இளவரசர் கொல்லப்பட்டது உடனடி காரணமாக மாறியது நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது போல இப்போது பாருங்க, பக்கத்தில் உள்ள நாடு என்ன வகையான ஆட்சி, ஜனநாயக நாடு தான் அது. அழகா சொன்னாங்க, அது சோசியலிஸ்டிக் ஸ்டேட் என்று சொன்னாலும் கூட அது என்ன வகையான அணுகுமுறை. 4வது முறையாக ஷேக் ஹசீனா அவர்கள் போட்டியிடும் போது எதிர்கட்சிகள்லாம் போட்டியிலே இல்லை, விலகிட்டாங்க. எப்படி போட்டியிட்டாலும் நாங்கள் தான் வெல்வோம், எல்லா விளையாட்டிலும் நீங்களே வெற்றி பெறலாம், விதிகளை நிர்ணயிப்போம் நீங்களாக இருந்தால் என்ற நிலையில இதை புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் ஒதுங்கி விட்டார்கள். 41.8 விழுக்காடு மக்களின் வாக்கை பெற்று நாங்கள் மிக பெரும்பான்மையாக, அறுதி பெரும்பான்மையாக அமர்ந்திருக்கின்றோம் என்று ஆணவம் பேசியவருடைய நிலை என்ன? இன்றைக்கு அந்த நாட்டில் அவர் இல்லை, அவர் ஓடி வந்து விட்டார். இந்தியாவிடம் தஞ்சம் கேட்டு வந்திருக்கின்றார். இந்த இடத்தில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது அல்லவா? சொந்த நாட்டு மக்களிடையே வெறுப்பு அரசியலை விதைத்தால், பகைமையை மூட்டினால் அந்த நாட்டில் வாழக்கூடிய தகுதி இல்லாமல் போய்விடுவீர்கள். ரசாக்கர்கள் என்று நீங்கள் யாரை சொன்னீர்கள்? அது 71 ஒரு போராட்டம் நடந்தது. நீங்க இங்க இருப்பவர்கள் அவர்கள் ஆடையை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இங்க ஒருத்தர் பேசினார் இல்லையா? எதிரிகளை எப்படி நீங்க நாங்கள் ஆடையை பார்த்தே கண்டுபிடிப்போம் என்றால், அப்படியெல்லாம் வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருப்பது அந்த நாட்டிலே வாழ முடியாத சூழல். அதாவது அல்லற்பட்டு ஆற்றாத பிரச்சனை எல்லாம் இங்கேயும் இருக்குன்றீங்க இல்லை. அங்கே பார்த்து படிப்பினை பெறுவதற்கு நாம் இருக்கின்றோம். எப்போதுமே நமக்கு எப்போதுமே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நம்முடைய பெருமிதம் என்ன? செல்வத்தால் அமைவதல்ல, வளங்களால் அமைவதல்ல, மாறாக இந்த உலகின் மாபெரும் ஜனநாயக நாடு என்பது நம்முடைய நாடு. இந்த நாட்டில் நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை விமர்சிக்க என்னுடைய அரசியல் சட்டம் வழிவகுக்கிறது அல்லவா? அந்த பெருமை தான் இந்தியா. இந்த பெருமை ஒருபோதும் அந்த ஷேக் ஹசீனா அவர்கள்
ஒரு விரோதத்தை சொந்த நாட்டு மக்களுக்கிடையே மாணவர்கள் இவ்வளவு கிளந்தெடுத்திருக்கிறார்கள். முதல்ல அடுத்தது இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு தான் இந்த பெரிய பிரச்சனை காரணம்னு சொன்னாங்க. அப்போது அந்த இடஒதுக்கீடு நீங்கள் கவனிக்கணும். சமூக பின்னடைவை சந்தித்த மக்களுக்கு கைதூக்கி விடுவதற்கு இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு பேர் தான் இடஒதுக்கீடு. இப்போ நம்ம ஊரில் மொழிப்போர் தியாகிகள் இல்லையா இருக்காங்க, அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு பயணச்சீட்டு, இலவச பயணச்சீட்டு கொடுத்துருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்லையா, பென்ஷன் கொடுக்குறோம். அரசு வேலைகளில் 30 விழுக்காடு என்பது தங்களுடைய ஆதரவாளர்களை கொள்ளைப்புறமாக கொண்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் புரட்சிக்கு தலைமை தாங்கினார். அவருடைய மகளாக நான் இருந்து கொண்டு எங்களுடைய ஆதரவாளர்களை நான் அதிகார வர்க்கம் அனைத்திலும் அமர வைப்போம் என்று ஒரு அநீதியான இடஒதுக்கீடு. கிட்டத்தட்ட இடஒதுக்கீடுகளே சமூக பின்னடைவு இல்லாமல் நம்ம ஊரில் பொருளாதார பலவீனம் என்றெல்லாம் சொல்லி புதிய வகை இடஒதுக்கீடை அரிய வகை ஏழைகளுக்கு கொண்டு வராங்க இல்லையா, அது மாதிரிலாம் கொண்டு வருவதெல்லாம் மக்கள் எப்போதும் அமைதியாக இருந்து விட மாட்டார்கள். இது வந்தபோது மக்கள் கொந்தளிக்கவில்லை. நீங்க அதாவது லெனின் சொல்வார், சின்ன சின்ன கோபங்களை சேர்த்து வையுங்கள், நாளை இது ஒரு பெரிய புரட்சி செய்ய பயன்படும். அவர்கள் வங்கதேசத்து மக்கள் பொங்கும் உணர்வுகளை சின்ன சின்ன கோபங்களை சேமித்து வைத்திருந்தார்கள். அவனுடைய அறுவடை அடக்குமுறையும் ஆணவத்தையும் தன்னுடைய தோழமையாக கருதிய ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழல் வந்து விட்டது. ஆகவே நம்ம எப்போதுமே ஜனநாயகத்தின் குரலுக்கு, மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மக்களின் குரலை மறுதளித்தால் இதுதான் ஏற்படும். பெரும்பான்மையை நம்பாதீர்கள், பெரும்பான்மை வாதத்தை நம்பாதீர்கள் என்பதுதான் இதனுடைய படிப்பு. கேட்போம். முக்கியமான சில விஷயங்கள் அங்க பங்களாதேஷ்ல இருந்து அங்க வந்திருக்கக்கூடிய போராட்டத்தின் விளைவு என்ன, அதுல இருந்து இந்தியா கற்க வேண்டிய